இங்க பெரிய நின்றானா சேத்துக்குள்ள ஓல ஓட்டிட்டு இருக்கிறாரு. சேத்துல இறங்கி வேலை செய்யறது அவ்வளவு கேவலமா இருக்கா? கிராமத்துல நாங்க சேத்துல இறங்கி வேலை செய்யலன்னா நீங்க பட்டணத்துல சோத்துக்கு சொல்லிட்டுமா? தலைவரே, சுத்துப்பட்ட கிராமம் பூரா உங்க கட்டுப்பாடுல இருக்குது. இங்க ஒரு தனி அரசாங்கமே நடத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க கையை நீட்டினீங்கன்னா கண்ணை மூடிட்டு குத்துருக்கு 75,000 ஓட்டு இருக்குது. அதையெல்லாம் விட்டுப்பாடு என்ன வரையான சேத்துல நின்று இருக்கிறீங்க. இப்ப நீங்க மாத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுங்க. எங்க கட்சியில ஒரு MP சீட்டு, AC காரு, சொகுசு பங்களான்னு நோகாம நோம்பி கும்புற மாதிரி உங்களை எங்கேயோ கொண்டு போயிரும் பெரியண்ணா. அப்போ 75,000 ஓட்டுக்காக மட்டும்தான் நீங்க என்ன பார்க்க வந்திருக்கீங்க? என்னங்கண்ணா 75,000 ஓட்டுன்னு இவ்வளவு சாதாரணமா சொல்லி போட்டீங்க? ஒரு ஓட்டுக்கு 100 ரூபாய்னால 75,000 ஓட்டுக்கு என்ன ஆச்சுன்னு கணக்கு போட்டு பாருங்க. காரணம் வரும்போது நீயே கணக்கு போட்டு பார்க்க வேண்டியதானே? பெரியண்ணா இன்னும் இவனுக்கு நம்ம மனுஷனா நினைக்கல. ஓட்டுன்னு தலை கணக்கு தான் போடுறானுங்க. அது இல்லைங்கண்ணா. அவர்கிட்ட சொல்லு. நீங்க சொல்ற மாதிரி நான் கையை காட்டுனா கண்ணை மூடிக்கிட்டு ஓட்டு போறது மட்டுமில்ல, இந்த ஜனங்க எனக்காக உசுரியும் கொடுப்பாங்க. அவ்வளவு நம்பிக்கை என் மேல வச்சிருக்காங்க. கேவலம் ஒரு MP சீட்டுக்காக இவங்களையெல்லாம் உங்ககிட்ட அடமானம் வைக்க சொல்றீங்களா? உங்க கட்சியில சேர்ந்தா உடனே MP சீட்டு, AC காரு, சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் எனக்கு கிடைக்கும். இவங்களுக்கு ஓலை குடிசையாது கிடைக்குமா? கிடைச்சாலே எரிச்சிருவானுங்க ஓட்டுக்காக. ஓஹோ, வேண்டாம். எந்த அரசியல் கட்சியை நம்பி நாங்க வாழ்க்கை